Hi friends, welcome to Global Tech Code channel. இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான அனிமேட்டட் ஹோம் பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நான் டிசைன் பண்ண பேஜ். இதில் வந்துட்டு நேவிகேஷன் பார் வச்சுருக்கேன், டைட்டில் ப்ளஸ் இந்த அனிமேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் பேஜை தான் நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு HTML அண்ட் CSS ஃபைல் வச்சுக்கோங்க. அதில் நான் டைட்டில் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹெட்டுக்குள்ள அந்த CSS ஃபைலை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். CSS ஃபைலோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு ஃபார்மேட்டுக்கு டைப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேவிகேஷன் பார் இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டா நேவிகேஷன் பாருக்கு nav tag இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனோட லிஸ்ட் அப்புறம் ஹோம் அபவுட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். மென்ஷன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக இது எப்படி வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து லிஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கேன்னா நம்ம வந்து லிஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம். இதை வந்து நேவிகேஷன் பட்டனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஸ்டைல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நான் அன்னோட லிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பேடிங் மார்ஜின் 0 கொடுத்துருக்கேன். என்னோட வந்து ரோ வைஸாக வரும். இது லிஸ்ட்டாக ஒரே இதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நான் வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே ரைட் சைடில் வந்து எனக்கு அலைன் ஆயிடுச்சு. இப்போது இதை பார்த்தா வந்து அந்த பட்டன் நேவிகேஷன் பட்டன் மாதிரியே இருக்குது. ஸோ அந்த பட்டனுக்கான ஸ்டைல் அப்ளை பண்ணல. அதுக்கு தான் வந்து இந்த nav லிஸ்ட் ஏக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் பேடிங் அந்த மாதிரி கொடுத்தோம். பேடிங் கொடுத்தோம்னா தான் அந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள கேப் வந்து நமக்கு தெரியும். கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். ஸோ பிளாக் கொடுத்துருவாங்க. இப்போது வந்துருச்சு. இப்போது இது வந்து இதுவுமே நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இருக்கு. ஓவர் பண்ணால் இதோட பேக்ரவுண்ட் கலர் மாறிச்சுனா தான் இது வந்து நமக்கு பட்டன் மாதிரியே தெரியும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் ஏ ஓவர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுக்குறோம். பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறோம். ஸோ ஹோவர் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகுது. அவ்வளோதான், நேவிகேஷன் பார் முடிஞ்சது. இப்போது பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணலாம். அதுக்கு டைரெக்டாக பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. அதை கொடுத்துட்டு உங்களோட இமேஜோட பார்த்தை மென்ஷன் பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரிப்பீட்டட் ஆகணுமா இல்லை அதோட சைஸ் எப்படி இருக்கணும்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிளாக் வந்து நல்லாவே இருக்கா தெரியலங்கிறதுனால நேவிகேஷன் பாருக்கு நம்ம வந்து கலர் வந்து ஒயிட் மாற்றலாம். ஸோ இது நல்லா இருக்குல்ல பார்க்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு சென்டர் டெக்ஸ்ட் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி டேக்குள்ள நம்ம வந்து ஒரு சென்டர் டெக்ஸ்ட் வைக்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணல. ஸோ அதனால இங்கே வந்திருக்கு. இதுக்கான ஸ்டைல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர், கலர் ஒயிட் கொடுக்குறோம். ப்ளஸ் ஃபாண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரியா? ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து நான் மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நார்மலாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போது அனிமேஷன் வந்து எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ வந்து நீங்கள் ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு கீழே ஒரு டிவ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேன், அதுக்குள்ள 3 செக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த 3 செக்ஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐடி கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரையாங்கிள் ஸ்கொயர்
ரெக்டாங்கிள் எனக்கு 2 சைடு வேணுங்கிறதுனால ஸோ 2 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டைல் எதுவும் அப்ளை பண்ணாதனால ஒன்றுமே இங்கே வராது. இப்போது நம்ம ஸ்டைலில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காமனாக அந்த செக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணணும். இதில் மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அது வந்து என்ன ஷேப்பில் வரணும் அப்படிங்கிறத border left, border right and border bottom தான் டிசைட் பண்ணணும். அங்கேருந்து லெஃப்ட்லேருந்து எவ்வளோ சைஸ் வந்து தள்ளி இருக்கணும், அதே மாதிரி பாட்டம்லேருந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து நம்ம எழுதியிருக்கோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது வந்து அந்த ஸ்பின் ஆகிட்டே இருக்கிறது வந்து எவ்வளோ டிகிரி வந்து ஸ்பின் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே அனிமேஷன் ஸ்பின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கான மெத்தட் நான் எழுதலை. ஸோ இப்போ மெத்தட் எழுதி பார்ப்போம். ஸோ மெத்தட் எழுதவும் அதே இடத்துல வந்து ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஸ்பேன் வந்து ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ வந்து எனக்கு வந்து இப்படி லெஃப்ட் ஆகும். இதுவே வந்து செக்ஷனுக்கு வந்து நான் ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்து பார்க்குறேன். இப்படி வந்து அனிமேட் ஆகும். இப்போ மார்ஜின் லெஃப்ட் வந்து 250 பிக்சல் மாத்திரம் இல்லையா, எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ ஸ்பேனுக்கு வந்து கிளாஸ் நேம் கொடுத்து நான் இப்போ வந்து ஸ்பேன் 2 மட்டும் மார்ஜின் லெஃப்ட் 600 பிக்சல் வந்து மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே இது ஸ்பேன் 1 வந்துட்டு மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி போகுது. ஸோ இது ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்துட்டு அந்த ஸ்கொயர் 2 ஸ்கொயருக்கு வந்து அந்த ஆப்ஷன் என்ன ஷேப்பில் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ 3 சாலிட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதை வந்துட்டு அந்த சைஸ் மாற்றிருக்கேன். 50 பிக்சல் 50 பிக்சல் 100 பிக்சல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஷேப் மாறும். அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு ஒவ்வொரு மூவ்மெண்ட்லையும் வந்து இது வந்து ஒரே இடத்துல ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஒவ்வொரு மூவ் ஆகிட்டே இருக்கணும் கீழே அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒவ்வொரு பர்சன்டேஜில் என்ன பார்டர் பாட்டம் இருக்கணும், என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி கொடுத்தோடனே எனக்கு வந்து பாருங்க ஒயிட்டு ரெட்டு ப்ளூ அப்படிங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்துடும். ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து 2 சைட்லையும் வந்து அனிமேஷன் வந்து வந்துருச்சு. இதே மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இதோட ஸ்பெஷல். உங்களுக்கு சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்னா என்னோட பிளாக்ல வந்து சோர்ஸ் கோட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.